வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 71வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட்ல நடிப்பு அரக்கி அவங்களோட நடிப்பு திறமைகளெல்லாம் மொத்தமா போட்டு கொட்டி தீர்த்திருக்காங்க. அதாவது ஆல்ரெடி அங்க இருக்கிற எல்லாருமே புருஷன் இல்லாம, பொண்டாட்டி இல்லாம, அப்பா அம்மா இல்லாம தனியா தான் அங்க இருக்காங்க. ஆனா சாண்ட்ராவுக்கு அவங்க புருஷன் உள்ள வந்துகிட்டு போனது, வெளியே போனது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு, நான் என் புருஷன் இல்லாம நான் தனியா இருக்கிற ஒரு ஆள், நான் இப்ப தனிமையில இருக்க, என்ன எல்லாரும் டார்ச்சர் பண்றாங்கன்ற மாதிரி ஆடியன்ஸோட அந்த ஒரு மென்டாலிட்டி மேல இவங்க மேனிபுலேட் பண்றாங்க. அப்படி நடிப்பறக்கியோட அந்த நடிப்பு லீலைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன், நானும் நீங்க சொன்னீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லாம தான் இருக்கேன். நான் சொல்லலைன்னா நீங்களும் சொல்லலைன்னு பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் இப்ப நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன். அந்த பர்சன்டேஜ் இன்னும் குறைய மாட்டேங்குது. நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் 70,000 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே சாண்ட்ரா அந்த மெயின் டோர் கதவு பக்கத்திலே இப்பயும் போய் உட்காந்துக்கிட்டு, எப்படா அந்த கதவை திறந்து வெளியே போவோம்னு இருக்கு அப்படின்றாங்க. நாங்களுமே அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். அடிக்கடி அங்கேயே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டக்குனு கதவை திறந்து விட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அமித் சொல்றாப்ல, ஏங்க அப்படி பேசுறீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா, அப்படி இல்ல, 106 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன், போனோம்னா நான் அன்னைக்கே போயிருப்பேன் அப்படின்றாங்க. இந்த கதவு திறக்க நான் வெளில போவேன் தெரியுமே, அன்னைக்கு பண்ணது வெறும் டிராமா தான், போக மாட்டாங்க அப்படின்னு அவங்க வாயாலே சொல்றாங்க. பாத்தீங்களா, நான் போகணும்னா அன்னைக்கே போயிருப்பேன்னு. அப்படி இல்ல, கதவு திறந்து வெளில போனா அன்னைக்கே போயிருப்பேன். அதுவும் மேடம் இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு தான் போவாங்களாமா. ஆல்ரெடி அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமித்துமே சொல்றாரு, அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா நீங்களும் சொல்லிடுங்க, எனக்கு பிடிக்கலன்னா போகாதீங்க அப்படின்னு சொன்னா, சண்டை இருக்கிற இடத்துல எப்படி பேச சொல்றீங்க அப்படின்றாங்க. ஏங்க அதுக்காக அப்படிலாம் போகாதீங்க, சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அதான் நேத்துக்கு சொன்னேனே அப்படின்றாங்க. நேத்துக்கு எங்க சொன்னாங்க, காது கிளியற அளவுக்கு கத்த தானே செஞ்சாங்க. எவ்வளவு கேட்டாலும் கூட இருந்த ரம்யாங்க இல்ல சாட்சிக்கு, அதனால நான் சொல்லவே மாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதாவது கேக்குறாங்கன்னா பேசுங்க. இந்த வலிக்கிற இடத்துல என்ன பேசுங்க. அதுவும் நேத்துக்கு எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்களாமா. இப்படி அவங்க எல்லாருமே கூட்டிட்டு வருவாங்கன்னு இவங்க முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களாமா. ரம்யா இல்லாததுனால நான் இப்ப போய் சும்மா பேசினாலே எல்லாரும் என் மேல பாஞ்சிருவாங்க அப்படின்றாங்க. அவர் ஏங்க அப்படிலாம் பாய மாட்டாங்க, அப்படி ஒரு சிலர் பண்ணாலும் எல்லாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல எல்லாருமே அப்படித்தான் அப்படின்றாங்க. அதாவது இப்ப அந்த ஒட்டுமொத்த வீடுமே இவங்களுக்கு அகைன்ஸ்ட், இவங்களை அப்படியே அடிச்சு கொட்டுமைப்படுத்துறதுக்காக அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, இவங்க தான் அவங்கள எல்லாத்தையும் கேவலமா பேசுறாங்க, டார்ச்சர் பண்றாங்க. போயிட்டு பேசினேன்னா என் மேல பாஞ்சிடுவாங்க. அதுவும் மேடம் என்ன சொல்றாங்க தெரியுமா, இதுவே நான் மட்டும் நேத்து அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா, பரவாயில்ல விடுங்க, அவங்களுக்கு பீரியட்ஸ், அவங்க போயிட்டு வரட்டுமே, நம்ம அப்புறமா பேசிக்கலாம்னு நான் சொல்லியிருப்பேன். நான் என்ன குலக்குத்தமா பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஏங்க இவங்களுக்கு பீரியட்ஸ்ங்கிறது அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இவங்க சொல்லியிருந்தா அவங்களுமே சரி ஓகே போயிட்டு வாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லியிருக்க தான் போறாங்க. ஆனா பெருசா திமுறா வந்துட்டு என்னாலலாம் இருக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு போயிட்டு, இப்ப வந்து நானா இருந்திருந்தேன்னா விட்டுருப்பேன். என்னது இது, அங்க இருந்தேன் நான் வந்து சொல்லிருப்பேன் இருக்காங்க, விடுங்க நீங்க அப்புறம் அட்ரஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நேத்துக்கு என்ன ஆச்சு, இதை பேசதான் கூப்பிட்டாங்களா, இதோட கான்டெக்ட் என்ன, நான் சண்டைக்கு இழுக்கிறேன் வந்து பேசு, அதானே, எனக்கு சண்டைக்கு இழுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. என்னங்கடா இது, நேத்துக்கு சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்த இடத்துல சண்டையை போட்டதே இவங்க தான். ஆனா மேடமுக்கு சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்லையா. கான்டெக்ட் என்ன, நான் பேசுறேன் நீ பேசு, எனக்கு சண்டை வலிக்க விருப்பம் இல்லை. அடுத்து மேடம் சொல்றாங்க, நான் என்னதான் அவங்க கூட ஃப்ரெண்டா இருந்தாலுமே அவங்க பண்றதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா சேதன் அப்பவே சொன்னாப்ல, சாண்ட்ரா நீ தப்பு பண்ற, அவங்க வந்து கேம் ஆடுறாங்க, நீ மாட்டிக்கிற அப்படின்னு. நான் கூட யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஏன் அப்படி சொன்னாருன்னு. ஆனா என்னை ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா, ஜெயிலுக்கு போகும்போது நீயும் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னான். ஆனா அதை நீ செஞ்சுட்டு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த பத்தியா அப்படின்றாங்க. சேதோன்னா அப்பவே சொன்னாங்க, அவங்க கேமை விளையாடிட்டு இருக்கேன், நீ அதுல போய் மாட்டிக்கிற. அதாவது சாண்ட்ராவோட கேரக்டரை எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது நடந்ததே அப்படியே மாத்தி சொல்றது. அன்னைக்கு சோப்பு மாப்பு டாஸ்க்ல என்ன நடந்துச்சு சொல்ல போனா, கனியும் சாண்ட்ராவும் தான் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருந்தது. 3 பேர் அந்த ஓட்டியில லீடிங்ல இருந்தாங்க. ஆனா சாண்ட்ரா தான் வந்து, கனி ஒரு சைக்கோ, நான் ஜெயிலுக்குள்ள ஒன்னா போனா என்ன ஏதாவது பண்ணிடுவா, நானும் திவ்யாவும் தான் உள்ள போகணும்னு அவங்க புருஷன் பிரஜினு கிட்ட எங்க 2 பேருக்கு ஓட்டு போடுன்னு மேனிபுலேட் பண்ணதே இவங்க தான். ஜெயிலுக்கு நான் போகும்போது நீயும் கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். ஆனா இப்போ வந்து திவ்யா தான் என்னை ஜெயிலுக்கு துணைக்கு கூட்டிட்டு போனா, எனக்கு நான் ஜெயிலுக்கு போறதுக்கு விருப்பமே இல்லை, நான் உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு. எப்படி ஒரு மேனிபுலேஷன், ஒரு பொய். நான் ஆசைப்படவே இல்லை, நீங்க ஆசைப்படல, என்னோட பாயிண்ட். நெக்ஸ்ட் லைவ்ல நிறைய பேசிட்டு இருந்தாங்க, ஆனா எபிசோட்ல அதெல்லாம் வரல. இவங்க திவ்யாவை பத்தி அவ இது செஞ்சா அது செஞ்சாலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, அப்படின்னா இவ்வளவு சொல்ற நீங்க எல்லாத்தையும் லிவிங் ஏரியால வந்து சொல்லுங்க அவங்கள பத்தி அப்படின்னு சொன்னா, அதுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு மழுப்புறாங்க. இல்ல இல்ல எனக்கு அவளை பார்த்து பேச விருப்பம் இல்ல அப்படி இப்படின்னு.
அவர் விரல திரும்ப சொல்றாரு, ஏங்க விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு, எதா இருந்தாலும் சொல்லுங்க, அதுக்கான இடம் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காருலங்க, பேசுங்கன்னு சொன்னாலும் அதுங்க இதுங்க எனக்கு பேச பிடிக்கலங்கன்னு மழுப்புனாங்களே தவிர வந்து பேசவே ரெடியா இல்ல. ஏன்னா அவங்க சொல்றதுல உண்மை இல்ல. திவ்யா எதையுமே தனியா செய்யல, கூட சேர்ந்து செஞ்ச மாஸ்டர் மைண்டே சாண்ட்ரா தான். அவங்க பேசுறதுல ஆப்வியஸ்லி ட்ரிகர் ஆகும். அவரும் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. உடனே இவங்க அப்படியே புரியாத மாதிரி கேக்குறாங்க, எது இப்போ வந்து இன்டைரக்டா பேசுனதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னு. ஆமா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்டா இவங்க உடனே அப்படியே இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்னு உளறாங்க. அதாவது பிரஜின் அவங்க கேமுக்காக தான் யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப அந்த குரூப்ல போய் ஏன் சேர்ந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அந்த குரூப்புக்கு நான் விளக்கம் சொல்லணுமா அமித் அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த குரூப்புக்கு நான் விளக்கம் சொல்லணுமா அமித்? இப்ப யார் இவங்கிட்ட விளக்கம் கொடுக்க சொன்னது? நடந்ததை சொல்ல வேண்டியதானே. எல்லாருக்கிட்டையும் போய் பின்னாடி பேசுறத அங்க போய் சொல்ல வேண்டியதானே. சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சொன்னா இவங்க மாட்டிப்பாங்க. ஏன் அங்க போய் சேர்ந்திருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் கிராசரி வந்துச்சு, அதுல இந்த பால் முட்டையில அனுப்பிட்டு இருந்தாங்களா. உடனே பார்வதி கேமரால போய் பிக் பாஸ் சாரி பிக் பாஸ், இனிமே நாங்க மைக்கு போடாம இருக்கவே மாட்டோம், நாங்க மைக்க மறைச்சு பேசவே மாட்டோம், அதுவாக்கு இதுவாக்குன்னு பேசிக்கிட்டு இருக்குது. ஆனா சனிக்கிழமை பேச மாட்டோம்னு முடிவு எடுத்தவங்க ஞாயிற்றுக்கிழமையே ஒன்னாதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்பவும் ஒன்னாதான் இருக்காங்க. அவ்வளவு ஏன் இன்னைக்கு காலையிலேயே மைக்ல கேட்காத அளவுக்கு மெதுவா ஆல்ரெடி பேசிட்டாங்க. நான் தான் சொன்னேன்லங்க இதுங்கெல்லாம் திருந்தாதுங்கன்னு. வேலை பார்த்தோமோ பார்க்கலையோ எங்க தப்ப நாங்க உணர்ந்துட்டோம். நெக்ஸ்ட் தலை டாஸ்க் வச்சாங்க. இதுல போன வாரம் அந்த கோர்ட் டாஸ்க்ல வின் பண்ணவங்க அப்புறம் அமித் இவங்க தான் கலந்துக்க போறாங்கன்னு. இந்த பால் கலெக்ட் பண்ற டாஸ்க் இதுல நம்ம வினோத் தான் வின் பண்ணாப்ல. போன வாரம் பார்வதி இல்லாத டாஸ்க் அவ்வளோ ஃபன்னா போச்சு. இப்ப பார்வதி இருக்காங்க இல்லையா, எப்படி சண்டை இல்லாம இருக்கும்? பாலை கவுண்ட் பண்ணும்போது எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க. ஆனா இந்த பார்வதிக்கு கவுண்ட் பண்ணும்போது மட்டும் வெளியே கடந்த ஒரு பாலை வந்து கமருதுன்னு சொல்லிட்டாரு, அது வெளியே கடந்ததுன்னு. உடனே இல்ல அதுவும் எங்களோட தான் அப்படிங்குது. அங்கதான் பேசி முடிச்சுன்னு பார்த்தா வெளியே வந்து கமருதிட்ட சண்டையை போடுது. போடா நீ எனக்கு நீ டீல்ல விட்டுருவ, நீ எனக்காக எப்பயுமே பேசுறதே கிடையாது, நான் உனக்காக பேசியிருக்கேன் தெரியுமா அப்படிங்குது. அவரு ஏமா நாங்க 32 பால் வச்சிருக்கோம், உன்னோட ஒண்ணுதான், அது வெளியே தான் கடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இல்ல நான் மட்டும் உனக்காக பேசிக்கிட்டே இருக்கணும், நீ எனக்காக பேசவே மாட்டா அப்படின்றாங்க. அவர் கடுப்பாயிட்டாப்ல, எப்ப பேசுன நீ லிவிங் ஏரியால நீ எனக்காக பேசுனதே இல்ல, நான் உனக்காக நின்ன அளவுக்கு கூட நீ எனக்காக நின்னதே இல்ல அப்படின்ட்டாரு. எப்ப பேசுன லிவிங் ஏரியால நீ பேசி நான் கேட்டதே இல்ல எனக்கு. ஆனாலும் பார்வதி இல்ல எல்லாரும் அமைதியா தானே இருக்காங்க, நீ எதுக்கு போய் சொன்ன அப்படின்னு சொல்லி அவங்க சண்டைக்கு வரவங்க. இவர் சொல்லிட்டாப்ல, இங்க பாரு என்கிட்ட இப்படி எல்லாம் வச்ச கூடாது புரியுதா, என் கேம தான் ஆடணும்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. என்கிட்ட பண்ணாத. நெக்ஸ்ட் வினோத் வந்து டீம் பிரிச்சாப்ல. பிரிச்சுட்டு உங்க யாருக்காவது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா கிச்சன் டீம்ல இருந்து வந்து கிச்சன் கிளீனாவே இருக்க மாட்டேங்குது, நாங்க குக்கிங்கும் பண்ணிட்டு அதையும் எங்களால கிளீன் பண்ண முடியாது, அதனால அடிக்கடி கிளீன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னா உடனே பார்வதி வந்துட்டாங்க, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொல்றாப்ல, ஏமா நீங்க 2 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாவும் 2 பேர் கொடுத்துருக்கல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா உடனே சாண்ட்ரா வர்றாங்க. இல்ல கிச்சன் கிளீன் எல்லாம் பண்ணவே முடியாது, ஷோர் ஷாட்டா பண்ண முடியாது அப்படின்றாங்க. அவர் ஏமா கிச்சன் இல்லங்க அவுட்டர் தான் அப்படின்னு சொன்னாலும் இல்ல பண்ணவே முடியாதுன்றாங்க. ஒரு நிமிஷம் பண்ண முடியாது, இது வந்து ஷார்ட்டா பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்வதி வர வந்து சொல்றாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, காய்கறியில வந்து வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க. அங்க 5 பேர் இருக்காங்களே, அவங்க கட் பண்றத அவங்களே எடுத்து குப்பையில போட்டுற வேண்டியதானே, நாங்க இந்த வாரம் அந்த டெக் ஏரியா வந்து கிளீன் பண்ண வேணாம்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்றாங்க. வினோத் சொல்றாப்ல, ஏங்க இவ்வளவு நாள் இருந்த ரூல்ஸ் ஹவுஸ் கிளீன் பண்றவங்க தான் அதை பண்றாங்க, ஒரு சின்ன துணி எடுத்து ஈரம் பண்ணி அதை தொடச்சிட்டா முடிஞ்சிட போதுல அப்படின்னு சொன்னா சாண்ட்ரா வந்துட்டு அதை அவங்க பண்ண வேண்டியதானே அப்படின்றாங்க. 5 பேர் இருக்காங்க, யாரு கட் பண்றாங்களோ அவங்களே எடுத்து குப்பையில போட்டு அவங்க பண்ணணும்னா சாண்ட்ரா என்ன பண்ணுவாங்களா, உட்காந்து தூங்கிக்கிட்டு அழுதுகிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்களாமா. இவ்வளவு நாளா பார்வதி என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ எது சொன்னாலும் முடியாதுன்னு அதை அப்படியே இப்ப சாண்ட்ரா பண்ண ட்ரை பண்றாங்க பாருங்க. ஈரம் பண்ணி ஒரு தொடச்சா அது முடிஞ்சு போச்சு, சின்ன விஷயம். நெக்ஸ்ட் திவ்யா வந்து சொல்றாங்க, இந்த வெங்காயம் பூண்டு இது எதை உரிச்சாலும் அதை நாங்களே எடுத்துக்கிறோம், அந்த அவுட்டர் டெக் ஏரியாவை மட்டும் அவங்கள கிளீன் பண்ண சொல்றோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா பார்வதியுமே அந்த அவுட்டர் பண்ண சொல்றீங்களா அப்படின்னா ஓகே அப்படின்ட்டாங்க. ஆதரவு வந்து சொல்றாங்க, எப்பயுமே நாம சாப்பிடும் போது அதுல கொட்டணும் அப்படின்னா அதை நாமளே கிளீன் பண்ணிடுவோம், அப்படி இல்லைன்னா நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாங்க நைட்டு மட்டும் தான் பண்ணுவோம், இப்ப என்ன வேலைக்கு வந்து எங்களை கிளீன் பண்ணணும்னு சொல்றீங்களா அப்படின்றாங்க. எங்க நீட்டா இருக்கணும்னு தாங்க சொல்றோம், அவ்வளவுதான் மேட்ரு, உங்களுக்கு தான் ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொன்னாலும் அது தப்பு அப்படின்றாங்க. இல்லையா கிளீனிங் டீம் தான் அதை கிளீன் பண்ணணும், நைட்டு மட்டும் தான் வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட் வினோத் கேக்குறாப்ல, இப்ப என்ன வீடு கிளீனா இருக்கணுமா இல்ல இருக்க கூடாதா உனக்கு அப்படின்னு கேட்டா முதல்ல நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கோ, ஏன் இப்பதான் 5 பேர் இருக்காங்கல்ல, ஒருத்தவங்க வந்து கட் பண்றாங்கன்னா ஒருத்தவங்க அந்த இடத்த கிளீன் பண்ண வேண்டியதானே, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 5 பேர் இருக்காங்கல்ல, அப்ப ஒரு ஆள் கட்டிங் பண்றாங்க, ஒரு ஆள் கிளீன் பண்ணலாம்ல. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி அந்த இடத்த நாங்களே பண்ணிக்கிறோம் ஓகேன்னு சொல்லுச்சு, ஆனா அடுத்த நிமிஷமே எப்படி பேசுது பாருங்களேன். இந்த பீடை தான் எல்லாத்துக்கும் சண்டைக்கு வருது, ஒரு வேலை செஞ்சிடக்கூடாது, நல்லா சொகுசாவே இருக்கணும்,
கிளீனிங் டீம்னா தான் அவங்க தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். அவங்க 5 பேர் இருக்காங்க இல்ல 100 பேர் இருந்துட்டு போறாங்க, இவங்களுக்கு என்ன வந்துச்சு? டெக்க மட்டும் க்ளீன் பண்ணலாம்ல, அதுல என்ன தப்பு இருக்குன்னு நெக்ஸ்ட் வேற மேடம் இந்த ஒரு டேபிளை தொடக்க சொன்னதுக்கு சொல்றாங்க இவங்க எங்களுக்கு வேலைகளை அதிகமா கொடுக்க பாக்குறாங்க அப்படின்னு. அப்படியே கொடுத்துட்டாலும் இவங்க செஞ்சு தள்ளிடுவாங்கல்ல. முதல்ல இருக்கிற வேலையவே செய்யறது இல்ல, அதுபோக இருக்கிற எல்லாரும் இந்த பார்வதிக்கு ஏத்த மாதிரியே வளைஞ்சு கொடுத்தே போறாங்க. இப்ப வினோத் தான் பண்றாப்ல. அப்படின்னா நைட் ஒரு வேளை மட்டும் நீங்க பண்ணிக்கிறீங்களா, அதுக்கு ஓகேவா அப்படிங்கிறாப்ல. உடனே எஃப்ஜே வந்துட்டாரு, அப்படின்னா நாங்களும் ஒரு வேளை மட்டும் சமைக்கிறோம் அப்படின்னு. ஒரு வேளை மட்டும் சமைக்கிறோம். கரெக்ட் தானங்க? பார்வதிக்கு மட்டும் ஒரு ரூல்ஸ், ஒரு வேலையை நான் ஒரு டைம் தான் செய்வேன் அப்படின்னு. அப்ப இவங்களும் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா இதுக்கு மட்டும் வினோத் கேக்குறாப்ல, இது 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 என்னது இது அப்படின்னு. இருக்கா எப்படி இருக்கா? நைட் தூங்குறதுக்கு ஒரு வாட்டி தான் நம்ம பண்றோம். ஆனா அப்பயுமே பார்வதி வந்துட்டு நாங்க நைட் ஒரு வாட்டி தாங்க பண்ணுவோம், இப்ப என்ன இவங்க புதுசா வந்துட்டு காலையில ஒரு வாட்டி மதியம் ஒரு வாட்டி பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குது. அவங்க ஏய் கிளீனா வச்சுக்கணும்னு தாமா சொல்றோம், அதுதான் விஷயம் அப்படின்னு சொன்னாலுமே ஏன் ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து அவங்க இடத்த அவங்களே கிளீனா வச்சுக்க மாட்டாங்களா? ஒரு இண்டிவிஜுவலா அவங்க இடத்த அவங்களே சுத்தமா வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி ஒண்ணு கேட்டாங்க பார்வதி. ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து அவங்க இடத்த அவங்களே பண்ண மாட்டாங்க. அந்த கேள்விக்கு எனக்கே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. மேபி நான் ஒருவேளை வீட்டுக்குள்ள இருந்திருந்தேன்னு வைங்களேன், ரொம்ப நியாயமான கேள்வி பார்வதி. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலா அவங்க சோற அவங்களே பொங்கிக்க மாட்டாங்களா? அவங்க குழம்ப அவங்களே வச்சுக்க மாட்டாங்களா? அதனால நீ மட்டும் தனியாவே சோறு குழம்புலாம் பொங்கி தின்னுக்கன்னு சொல்லியிருப்பேன். ஒரு இண்டிவிஜுவல் அவங்க இடத்த சுத்தமா வச்சுக்க மாட்டாங்களா? இவங்க பெரியவங்க மாதிரி அவங்க இடத்த அவங்களே சுத்தமா வச்சுக்க மாட்டாங்களான்னா அப்புறம் கிளீனிங் டீம்னு ஒண்ணு எதுக்கு? சிகை அலங்காரம் செய்வதற்கா? இப்படி எல்லாத்தையுமே அவங்களே செஞ்சுக்கிட்டா அப்ப கிளீனிங் டீம்னு ஒண்ணு என்னதான் செய்வாங்களாமா? இந்த பார்வதி கிட்ட எல்லாம் பேசவே கூடாது, இதுதான் ரூல்ஸ், நீ செஞ்சுதான் ஆகணும், இல்லனா கிளம்புன்னு சொல்லிடணும். 3 வேளையும் சமைக்கணும். நெக்ஸ்ட் சுபிக்ஷா வந்து சொல்றாங்க, பிராக்டிகலா பார்த்தா நாங்க 3 வேளையும் சமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க 5 பேர் இருக்கீங்க, நாங்க 2 பேர் அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க 5 பேருனாலும் நாங்க 3 வேளையும் சமைக்கணும், அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் நாங்க பரிமாறணும் அப்படின்னு. அதுக்கு வினோத்தும் சொல்றாரு, ஆமாங்க நானும் அங்க இருந்திருக்கேன், அதெல்லாம் தெரியும் அப்படின்றாரு. எல்லாருக்கும் சாப்பாடு ஒருத்தர் போட்டு ஒருத்தர் குழம்பு ஊத்துறோம். ஃபைனலா இது முடியற மாதிரியே தெரியல, பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. கடைசியா வினோத் சொல்லிட்டாரு, நீங்க நைட்டு ஒரு முறை மட்டும் இதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிட்டாரு. உடனே கனி வந்துட்டாங்க. அப்ப எங்கிட்ட கேட்க மாட்டீங்களா? எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, வெஷலாஸ் பண்ணும்போது எல்லாரும் இந்த கப்பு பிளேட் எல்லாம் கொண்டு வைக்கிறாங்க, இனிமே அவங்களோட கப்பு பிளேட் எல்லாம் அவங்களே தான் கழுவிக்கணும், நாங்க காமனா இருக்கிற அந்த கிச்சன் ஐட்டம் இது மட்டும் தான் நாங்க கழுவோம் அப்படின்ட்டாங்க. கரெக்ட் தானங்க? பார்வதிக்கு மட்டும் ஒரு தனி ரூல்ஸ் அவங்க வேலைக்கு போடுவாங்கன்னா இவங்களும் அப்ப போட தானே செய்வாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் பவரா இருக்கு. பிளேட்ஸ் எல்லாம் அவங்க கழுவணும். ஓகே, இப்ப கனி ஒரு ரூல்ஸை போட்டுட்டாங்களா? பார்வதியோட ஈகோ சும்மா இருக்குமா? அது எப்படி நான் யூஸ் பண்ற அந்த ஒரு பிரிவிலேஜ் இந்த வீட்டுல இன்னொரு ஆள் யூஸ் பண்ணலான்னு பேசி முடிச்ச ஒரு பிரச்சனையை திருப்பி எடுத்துட்டு வருது. அதாவது போன வாரம் இவங்க வந்து ஹவுஸ் கிளீனிங்ல இருக்கும்போது ஒரு இடம் தான் வந்து சூஸ் பண்ணி கிளீன் பண்ணாங்கல்ல, அதனால அஸ் அ டீமா முதல்ல நாங்க எங்க பிரெயினை போட்டு எங்களோட ஹெல்ப்பர் டீமுகிட்டையும் பேசிட்டு முடிவு பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றோம் அப்படிங்குது. ஆஸ் அ டீமா நாங்க எங்களுடைய பிரெயின்ஸ் அதுல போட்டு, அதாவது எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை செய்யணுமா வேணாமா, எவ்வளவு செய்யணும் அப்படிங்கறத பார்வதி தான் முடிவெடுப்பாங்க. பனிஷ்மெண்ட்டுக்கே அப்படி செஞ்ச ஆளு இதுக்கு செய்யாம இருக்குமா? எங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க கிட்டயும் பேசிட்டு தான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்வதி டீம் கிட்ட பேசி முடிவு எடுக்கிறோம் சொன்னனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விக்ரமும் கமருதீன் வந்து நாங்க அந்த லிவிங் ஏரியாவுக்கு பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா மிச்சம் இருக்கிறது பெட்ரூம் மட்டும்தான். உடனே ஆதரவு வந்துட்டாங்க, இல்ல எனக்கு புரியல, இப்படி நீங்களே இதையும் பண்ணிட்டு அப்ப அவங்க என்னதான் செய்வாங்க அப்படின்னு. உடனே வினோத் வந்துட்டு அது வந்து அவங்களோட விருப்பம், அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது அப்படின்னு சொல்ல, இவ்வளவு நேரமா நாங்களே என்ன சொன்னோம், இவ்வளவு நேரமா நாங்க அந்த கிச்சன்ல அவுட்டர் ஏரியாவை கிளீன் பண்ண சொன்னதுக்கே எங்களால முடியவே முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அப்ப நாங்களும் என்ன சொன்னோம், உங்களுக்கு தான் 2 ஹெல்ப்பர் இருக்காங்க, முடியலன்னா அவங்கள வச்சு பண்ணுங்கன்னு சொன்னோம்ல. அப்பவும் அந்த 2 பேரும் வீம்புக்குன்னு முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப மட்டும் எதுக்காக லிவிங் ஏரியாவுக்கு மட்டும் அவங்கள பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்கள வச்சு ஹெல்ப் கூப்பிட்டு பண்ணிக்கோங்கன்னா இவ்வளவு நேரம் பேச கரெக்ட் தானங்க? இங்க ஹெல்ப் பண்றவங்க அங்க பண்ண மாட்டாங்களா என்ன? அங்க மட்டும் ஏன் முடியவே முடியாதுன்னு சொல்லணும் சாண்ட்ராவும் பார்வதியும்? இப்ப கூட வீம்புக்குனே இவங்க 2 பேரும் முடியவே முடியாது, நாங்க பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பார்வதி அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வர்றாங்க. அததான் மறுபடியும் சொல்றோம், அத ஒரு டீமா நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம். அவங்க ஹெல்ப்புக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க, புரியுதா? வேற ஒரு டீமுக்காரங்க எங்களுக்கு ஐடியா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி போன வாரம் அவங்க ஃபாலோ பண்ண ரெகுலேஷன்லாம் நாங்களும் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியமும் எங்களுக்கு கிடையாது அப்படிங்குது. ஐடியா கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்படி இல்லன்னா வெளியே போக வேண்டியதானே? அப்ப அவங்க மட்டும் என்ன இழுச்சு வாங்கலாம்? அப்படிதாங்க போய்கிட்டு இருக்குது இந்த சீசனை. பார்வதிக்கு மட்டும் எல்லாமே ஃப்ரீ, மைக்கு ரூல்ஸ் எதுனாலும் சரி அவங்க நினைச்ச மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வேலையும் செய்ய மாட்டாங்க, யாரும் அதை கேட்க மாட்டாங்க. பிக் பாஸ் ஹோஸ்ட் யாரும் கேட்கறது இல்ல, ஆனா மத்தவங்க மட்டும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். நல்லா இருக்கு. அவங்க பண்ண ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நாங்க ஃபாலோ பண்ற அவசியம் எங்களுக்கும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்வதி போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து அவங்க சொல்றாங்க,
கிச்சனோட இன்னரு அவுட்டரு சூப்பர் டீலக்ஸ் இந்த பெட்ரூமு இது எல்லாத்தையுமே நானும் சாண்ட்ராவும் மட்டும் நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. அதாவது சிம்பிளா கிச்சனு பெட்ரூமு இது 2 தான். ஆனா அது என்னமோ பெருசா நிறைய இருக்கிற மாதிரி பிரிச்சு சொல்றாங்க. இன்னரு அவுட்டரு சூப்பர் டீலக்ஸ் அது இதுன்னு 4 ஏரியாவை நானும் சாண்ட்ராவும் மட்டுமே பண்ணிடுறோம். இதுல வேற இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறவங்க கிட்ட சொல்லவே இல்லை போல் இருக்கு. அவர் விக்ரம் கேட்கிறாரு, என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்ன சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டா, ஏய் இது எங்க டீம் உனக்குன்னு அப்படின்னு கத்துது. அவர் கேட்கிறாரு, நீ தானே எங்களுக்கு ஹெல்ப்பர்னு சொன்ன லூசு அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா வினோத் போய் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன கேட்டா இப்ப பார்வதி திமிரா பேசுனதுக்கு ஓஹோ உங்க டீமா அப்ப நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கோங்கன்னு விட்டுருக்கணும். இது எங்க டீம் வந்து சொல்றது உனக்கு என்ன? நெக்ஸ்ட் விக்ரம் கேக்குறாப்ல, அப்படின்னா இந்த ஏரியாவை யாரு பண்ணுவா அப்படின்னு கேட்டா அதை நீங்க பண்ணுங்க அப்படிங்குது. அவர் சொல்றாரு, ஐயா நாங்க லிவிங் ஏரியாவை பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவர் சொல்றாப்ல, எங்க லிவிங் ஏரியால பெருசா நடமாட்டம்ல, ஒண்ணு நீங்க இங்க பாருங்க அவங்க வெளியே பார்க்கட்டும், இல்ல அவங்க வெளியே பார்க்கட்டும் நீங்க இங்க பாருங்க அப்படின்னு சொன்னா உடனே பார்வதி வந்துருச்சு. இங்க பாருங்க அவங்க ஹெல்ப்பர் ஓகேவா, எங்க வேலையை அவங்க டிசைட் பண்ண முடியாது. சாண்ட்ரா சூப்பர் டீலக்ஸ் பாத்துக்கிறா, நான் கிச்சனை பாத்துக்கிறேன், விக்ரம் இங்க பாத்துக்கட்டும், கமருதன் வெளியே பாத்துக்கட்டும் அப்படின்னு எல்லா வேலையும் அவங்க மேல போடுது. ஒரு ஆள் ஒரு ஏரியா பார்த்தாங்க, கமருதன் ஒரு ஆள் வந்து வெளியில பாத்துக்கணும். அதாவது ஹெல்ப்பருக்கு வந்தவங்களுக்கு இருக்கிற வேலையெல்லாம் சரிசமமா மேடம் பங்கு பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏதோ டீம்மேட் மாதிரி. அதுவும் எவ்வளவு தெளிவா ஒரு வெளியே இருக்கிற ஒட்டுமொத்த ஏரியாவையுமே கொடுக்குது பாத்தீங்களா, சொகுசா இருக்கிறதுக்கு. இந்த ஹெல்ப்பர் ஓகேவா, எங்களுடைய ஒர்க் அவங்க டிசைட் பண்ண கூடாது. அதுவும் பாவம் போனா போச்சுன்னு ஹெல்ப்புக்கு வந்தா அவங்க ஹெல்ப்பர் ஓகேவா, எங்க வேலையில அவங்க டிசைட் பண்ண முடியாதுன்னு திமுறாலாம் பேசிக்கிட்டு இருக்குது. கடுப்பா இருக்குது இந்த பீடையை பார்த்தாலே. விக்ரம் சொல்லிட்டாப்ல, ஐயா எங்களால அதை பண்ண முடியாது, நாங்க லிவிங் ஏரியா மட்டும் வேணா பண்ணிக்கிறோம், இதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்ட்டாரு. இதுகிட்ட எல்லாம் இப்படித்தான் சொல்லணும், என்ன கேட்டா ஹெல்ப்பே பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்கணும். ஹெல்ப்புக்கு வந்தா 4 பங்கா சரிசமமா பிரிப்பாங்களாம் வேலையை. இதுக்கு பேர் தான் ஹெல்ப்பா. உடன்பாடு பெருசா நான் வேணா லிவிங் ஏரியா நிறைய பார்க்கணும். இதுல வேற அவங்களுக்கு அநியாயம் நடந்துருச்சாமா. இவங்க ஹெல்ப்புக்கு வந்தாங்களா இல்ல கெடுத்துறதுக்கு வந்தாங்கனாலே தெரியல. மக்களே எனக்கு இங்க ஒரு அநியாயம் நடக்குது, வந்து இதை தட்டி கேளுங்களேன் அப்படின்னு இருக்குது. தட்டி கேட்கணும்னா அந்த பீடையத்தான் தட்டி கேட்கணும் முதல்ல. அவர் கடுப்பாயிட்டாப்ல, இங்க பாருங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நான் கெடுத்து விடுறேன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா வினோத் சொல்றாரு, பாரு அவங்க உனக்கு ஒரு காம்ப்ளிமெண்டா தான் பண்ண வந்திருக்காங்க, அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும், இப்படிலாம் நீ பேச முடியாது அப்படிங்கிறாரு. நல்ல வேலை இவருக்காச்சும் அது புரிஞ்சுதே, அந்த பார்வதிக்கு தான் அறிவுங்கிறதே இல்ல. உங்களுக்கு பண்ணி கொடுக்குது, அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க தான் அதை பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் விக்ரம் சொல்றாரு, நாங்க தான் ஹெல்ப் பண்றோம்னு சொன்னோம், ஆனா நீ என்ன ஹெல்ப் எங்க இஷ்டத்துக்கு நாங்க சொல்ற மாதிரி பண்ணுன்னு நீ சொல்ற அப்படின்னு. வினோத் சொல்றாரு, நீ பேசுறது ரொம்ப தப்பு பாரு அப்படின்னு சொன்னா, தப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. விக்ரம் சொல்லிட்டாரு, இங்க பாரு உனக்கு புரிய மாட்டேங்குது, இப்ப நீ பண்ண அந்த டோனை மட்டும் உன்கிட்ட காட்டியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப தெரியுமா, கழுத்தை நெரிச்சிருப்ப அப்படிங்கிறாரு. அங்க இருந்துகிட்டு ஆதரையும் சொல்றாங்க, ஏன்னா அதான் பாரு அப்படின்னு. ஆனா இங்க பார்வதி என்னடா, டேய் இங்க குப்பை சேருமா அங்க குப்பை சேருமான்னா அங்கதான்டா சேரும் அப்படின்றாங்க. அப்ப வினோத் நல்லா ஒண்ணு கேட்டாப்ல, பாரு நீ படிச்சிருக்க அப்படின்னு மூளை இருக்கிற மாதிரி பேசுன்னு சொல்ல வந்திருப்பாரு போல. இதே டோன்ல 1% உங்ககிட்ட காட்டியிருந்தா நீ என்ன தெரியுமா பண்ணிருப்ப, கழுத்தை நெரிச்சிருப்ப. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு மேடம் போய் பெட்ரூமை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்க கமருதன் வந்தாரா, அவர்கிட்ட போச்சுட்டு, நீ எனக்காக எங்கேயுமே சப்போர்ட் பண்ணி நின்னதே கிடையாது, ஆனா நான் தான் உனக்காக எல்லா இடத்துலயும் நின்று ஹர்ட் ஆயிருக்க அப்படின்றாங்க. ஆனா பார்வதி ஒரு இடத்துலயுமே அவருக்காக நின்னதே கிடையாது. அவருமே சொல்றாப்ல, ஓ அப்படி நினைக்கிறியா, சரி அப்படிதான் நீ நினைச்சுக்க அப்படின்னா, இல்ல நீ ஒரு இடத்துலயுமே எனக்கு நின்னதே இல்லைன்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு நீ வந்து எனக்காக எவ்வளவு நின்றுக்கன்னு எனக்கு தெரியல. அதாவது அவர் ஒரு இடத்துல நிக்கல அப்படிங்கறத மேடம் எதை மென்ஷன் பண்றாங்கன்னா, அரோராவோட கேஸ்ல வந்து இவர் வாதாடல சரியா, அந்த ஒண்ணுக்கு தான் அப்படி சொல்றாங்க. நீ ஒழுங்காவே பேசல, உனக்கு தெரியும்ல என்ன நடந்துச்சுன்னு அப்படின்றாங்க. எங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சு, எங்கெல்லாம் பார்வதி வந்து அரோராவை கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்கன்னு. ஆனாலுமே எவ்வளவு நல்லவங்க மாதிரி இவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே பேசுறாங்கன்னு பாருங்களேன். எப்படிதான் அது முடியுது? அவர் தெளிவா சொல்றாரு, நான் சாட்சியா தான் போயிருக்கணும், என்னை நீ லாயரா போட்டதே தப்பு அப்படின்னு சொன்னா உடனே கோவம் வந்துருச்சு. நீ விட்னஸா போயிருந்தீன்னா இன்னும் என் பொழப்பு சிரிச்சிருக்கும் அப்படின்றாங்க. தெரியுது இல்ல பண்ண வேலை என்ன, அவர் போய் சாட்சி சொல்லி இருந்தா எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு. அப்புறம் என்ன பெரிய செயின்ட் மாதிரி பேசிக்கிட்டு, லாயரா போட்டதே தப்பு, நிஜமாவே தப்புதான்மா. நெக்ஸ்ட் ஃபைனலா அவர் கேட்டாப்ல, இப்ப என்ன நான் கெட்டவனா, பிடிக்கலன்னா மூஞ்சி மேல சொல்றீ, மூஞ்சி மேல அப்படின்னு சொன்னா நீ அவ்வளவுதான், நீ இப்படி கேட்டுட்டியா, நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்ல அப்படி இப்படின்னு கொஞ்சிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவர்கிட்ட சண்டையும் போடணும், அவரை விட்டுறவும் கூடாது, கைக்கிலே வச்சுக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் சாண்ட்ரா கூட சொன்னா தெரியுமா, நீ எனக்காக நிக்கலன்னு சொல்ல அவர் கடுப்பாயிட்டாரு. சாண்ட்ரா சொன்னால அப்படியே நீ சாண்ட்ரா கிட்டே போய் பேசிக்க, அவங்க உனக்கு நல்லதா சொல்லுவாங்க, என்னைய விட்டுன்னு சொல்லி அவர் கிளம்பிட்டாரு. நல்லா சொல்லுவாங்க, சாண்ட்ரா கூட பண்ணல. நெக்ஸ்ட் இந்த கிராசரியில வந்துச்சு இல்லையா, அதை பிரிச்சு வைக்கும் போது அங்க கொஞ்சம் குப்பை கிடந்துச்சான், அதை போய் கிளீன் பண்ண சொன்னா அங்க சாண்ட்ரா உடனே ஆரம்பிச்சிட்டாங்க, நான் இந்த ஏரியா மட்டும் தான் கிளீன் பண்றேன், அதுவும் ஈவினிங் தான் பண்றேன், இப்ப என்னால கிளீன் பண்ண முடியாது அப்படின்றாங்க.
ஏங்க அந்த ஒரு சின்ன இடம் தாங்க அப்படின்னு சொன்னாலும் இல்ல முடியாது வினோத் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா நான் ஈவினிங் பண்றதுக்காக இருக்கேன் அப்படின்றாங்க. ஒரு சின்ன இந்த இது மட்டும் தான் வேற எனக்கு புரியல. குப்பையா கிடந்தா அதை கிளீன் பண்ணணும், அதுதானே கிளீனிங் டீமோட வேலை. நான் காலையில தான் பண்ணுவேன், சாயங்காலம் தான் பண்ணுவேன் அப்படின்னா அப்ப கிச்சன் டீமும் எனக்கு தோணும் போது தான் நான் சமைப்பேன், உங்களுக்கு பசிக்கும் போதெல்லாம் சமைக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவங்க மட்டும் 3 வேலையும் செய்யறாங்கல்ல. மட்டும் ஒன்னும் இல்லைங்க, சாண்ட்ரா 1 vs ஹவுஸ்ங்கிற அந்த ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்வதி ஆடின அதே கேவலமான சீப்பான ஒரு கேம். அது நல்லா தெரியுது, எது சொன்னாலும் முடியாது நான் செய்ய மாட்டேன்னு சொல்றது. ஆனா இந்த கேமை தான் வெளியே இருந்து அவங்க போகும்போது இதெல்லாம் பெனாயில் ஊத்தி கழுவணும்னு சொல்லிட்டு போனவங்க. அப்படி பார்த்தா இப்ப சாண்ட்ராவை தான் பெனாயில் ஊத்தி கழுவணும் போல. பண்ண மாட்டீங்களா? ஈவினிங் பண்றதுக்கு இருக்கேன். நெக்ஸ்ட் வினோத் பார்வதிட்டு தெளிவா சொல்றாப்ல, இது வந்து சின்ன இடம் தான் பாரு, கொஞ்சம் தான் இருக்கு, இதுல பிரஸ்டீஜ் பாக்குறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா ஐயோ பிரஸ்டீஜ்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்றாங்க. அவர் இல்ல பிரஸ்டீஜ் தான் பாக்குறாங்க. இது பொதுவா காய்கறிகள்ல பிரிச்சாங்கல்ல பாரு, அதோட இதுதான் இதை பொதுவா கிளீனிங் டீம் தான் கிளீன் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட போய் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா ரொம்ப எரிச்சப்பட்டுக்கிட்டு இரு நான் பண்றேன் எவ்வளவுதான் பண்றதுன்னு சொல்லிட்டு போறாங்க. பிரஸ்டீஜ் பாக்குறதுல ஒண்ணுமே இல்ல பாரு. எப்பா எவ்வளவு பண்றாங்க இந்த 2 பேரும். அந்த சின்ன இடம் கொஞ்சோன்னு கிடக்குது குப்பை, ஒரு தள்ளுனால போயிடும், கிளீனிங் டீமா அவங்க பண்ணிடலாம். ஆனா ஈகோவுக்காக இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க தானே பிரிச்சாங்க, அவங்களே பண்ணிருக்க வேண்டியதானே அப்படிங்குது இந்த பார்வதி. அப்படின்னா ஃபெஷலாசி டீமும் வந்துகிட்டு அவங்க தானே சமைச்சாங்க, அவங்களே கழுவி இருக்க வேண்டியதானு சொல்லலாமா? விழுந்தா கிளீனிங் டீம் தான் அதை நம்ம கிளீன் பண்ணணும். அவங்களே பண்ணிருக்கலாம்ல. நெக்ஸ்ட் நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓப்பன் நாமினேஷன், மூஞ்சில கலர் பூசணும் அப்படின்னு. இதுல நம்ம கனி வந்து செம மாசா சாண்ட்ராவுக்கு ஒரு ரீசன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்க வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வருத்தத்துல இருக்காங்க. ஆனா அந்த வருத்தத்தை இங்க இருக்கிறவங்க மேல எல்லாம் காட்டுறாங்க. அப்புறம் நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுதாப அலைய சம்பாரிச்சுக்கிறாங்களோன்னு தோணுது அப்படின்றாங்க. பிடிச்சவங்க வெளியில போனது போகமா இருக்கிறாங்க, அதனால வர வருத்தத்தை இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட காட்டுறாங்க. தோணுதுலாம் இல்ல, அததான் பண்றாங்க. பச்சையா ஒரு சிம்பத்தி விக்டிம் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தனியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனுதாப அலைய சம்பாரிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க திவ்யாவும் வந்து ஒரு வித்தியாசமான ரீசன் சொல்றாங்க. சாண்ட்ராவை வந்து நான் உண்மையிலேயே என்னோட சிஸ்டரா தான் நான் நினைக்கிறேன், அவங்க பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி அவங்க என் சிஸ்டர் தான், அவங்களுக்காக நான் நிப்பேன். இப்ப கூட அவங்க என்கிட்ட பேசாத நினைச்சு நான் ரொம்ப டவுன் ஆகுறேன், அதனால என் கேம் கெட்டு போகுது, அதனால நான் அவங்களை நாமினேட் பண்றேன்றாங்க. என்னோட க்ளோஸ் டு ஒன் சாண்ட்ரா தான் எப்பவுமே சரி, வாட் எவர் எப்பவுமே. இது என்னங்க புது காரணமா இருக்கு? உண்மையிலேயே சிஸ்டரா நினைச்சா அவங்க இங்க இருக்கணும், அவங்க அந்த கேம்ல வின் பண்ணணும் தான் நினைக்கணும். அவங்க வெளியே போகணும்னு சொன்னா இது என்ன லாஜிக்? இது எமோஷனலா அந்த இடத்துல போய் டவுன் ஆகுறேன், அதனால நான் வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்றேன். சரி, திவ்யா தான் இப்படி பண்றாங்கன்னா அடுத்ததா வந்து சாண்ட்ராவுமே அங்க ஒரு டிராமா ஒண்ணு போடுறாங்க. கமருதீன் திவ்யாவை பேசுனதுல அங்க வந்து என்னால அதை கேட்க முடியல, அந்த வருத்தத்தை நான் இங்க தெரிவிக்கிறேன்னு சொல்லி கமருதீனை நாமினேட் பண்றாங்க. எங்க காலையில தான் அமித்துக்கிட்ட அந்த சிச்சுவேஷன்ல நான் ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டாங்க. நேத்து பார்வதி கிட்டயும் அதே தான் சொன்னாங்க. இப்ப வந்துகிட்டு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்களாமா. எவ்வளவு டிராமாப்பா இது, எத்தனை நடிப்பு அரக்கிகள் உள்ள. திவ்யா கிட்ட பேசினது அங்க என்னால பேச முடியல, அந்த வருத்தத்தை நான் இங்க தெரிவிக்கிறேன். ஃபைனலா இதுல நாமினேட் ஆனவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, அமித், எஃப்ஜே, கமருதீன், அரோரா, ஆதிரை, திவ்யா, சுபிக்ஷா, சபரி, கனி, பார்வதி. இந்த வாரம் பாத்தீங்கன்னா தெளிவா ஒரு ஓட்டு வாங்கினவங்க எல்லாம் நாமினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஏன்னா பார்வதி 2 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அமித், எஃப்ஜே, கமருதீன், அரோரா, ஆதிரை, திவ்யா, சுபிக்ஷா, சபரி, கனி, ஆறு. அப்புறமா நைட்டு பார்த்தா காலையில அவ்வளவு தூரம் அவங்கவுங்க கப்பை அவங்களே கழுவிங்கன்னு சொல்லியுமே சாண்ட்ரா எங்க கப்பை கழுவாம வச்சுட்டு போயிருக்காங்க. அதை வினோத் கூப்பிட்டு சொன்னாக்கா இல்ல அவங்க நின்று கழுவிக்கிட்டு இருந்தாங்க கிச்சன் டீம்ல, அதனாலதான் அங்க வச்சுட்டு போனேன்றாங்க. எங்க ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் தள்ளிக்காங்க, இந்த ஒரு கப்பை கழுவிட்டு போறேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னா இல்ல அவங்க சமைக்கிறதுக்காக கழுவிட்டு இருந்தாங்க அதனாலதான் அப்படின்றாங்க. கனி சொல்றாங்க இந்த இடத்த கிளீனா வச்சுக்கணும், எல்லாரும் கழுவி வச்சிருங்கன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அப்புறமா வந்து கம்முன்னு எதுவுமே பேசாம கழுவி வச்சுட்டு போறாங்க. நெக்ஸ்ட் கனி பேச இவங்க காதலே வாங்காத மாதிரி பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அதுக்காக இவங்க போனது அங்க உள்ள கனி கத்திட்டு இருக்காங்க. ஒரு பேசிக்கான ஒரு டீசென்சி ஒரு கர்ட்டசி வேணாமா? அவங்க மூஞ்ச பார்த்து தானே பேசிட்டு இருக்கேன், ஏன் மூஞ்ச பார்த்து பேச வேண்டியதானே அப்படின்னு. அங்க ஆதரவு சொல்றாங்க ஆமா எனக்குமே அதை அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து, ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி பண்ணா பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனாலும் அப்படித்தான் பண்றாங்க அப்படின்றாங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து மகாராணி இல்லையா, அவங்ககிட்ட யாருமே நேரடியா போய் பேசக்கூடாது, அவங்களும் யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. அதனாலதான் மேடம் யாரு வந்து பேசினாலுமே எனக்கு பேச பிடிக்கல, ஏன் வந்து பேசுறாங்க, நான் ஏன் பேசணும் அப்படிதான் கேட்பாங்க. சீரியஸா எனக்கும் அது ரொம்ப நாளா நடந்துச்சு. அப்புறமா சாண்ட்ரா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே உள்ள வந்துட்டாங்க. ஆனா அதை காதலே வாங்கிக்காத மாதிரி அவங்க பாட்டுக்கு போய் சாப்பாடு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்க கனி பாத்திரம் வளைக்கிட்டு அவங்க பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன எனக்குன்னா ஆசை அவங்ககிட்ட போய் பேசணும்னு, ஒரு தேவை இருக்குதுன்னு தானே பேசுறோம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு அடுத்து அவங்களே சொல்லிக்கிறாங்க. கனி இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுதா, பாத்திரம் வளர்க்கும் போது புலம்பிக்கிட்டு இருக்க தூ அப்படின்னு அவங்களே துப்பிக்கிறாங்க. ஆசையா அவங்க கூட பேசணும், வேலை தேவை, நான் பேசுறேன். அப்புறமா அவங்களோட சாப்பாடை வாங்கிக்கிட்டு மறுபடியும் போய் அந்த டோர் பக்கத்திலே போய் உட்காந்துக்கிட்டு தனியா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்
எதுக்கு இப்போ பேசாம டக்குன்னு அந்த டோரை திறந்து விட்டுருங்கன்னு தான் தோணுச்சு. ஏன் பார்வதி கூட நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்ப அது சும்மா அந்த கண்ணாடியை பார்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டு தானே இருந்துச்சு, கூட கூட்டிட்டு போக வேண்டியதானே, போக மாட்டாங்க. ஏன்னா தனியா போகணும். பாவம் சாப்பிடும் போது கூட இந்த வீட்டுல எல்லாரும் அவங்கள அழுக வைக்கிறாங்களே, தனியா இருக்காங்க, அவங்க புருஷனும் வேற எலிமினேட் ஆயிட்டு போயிட்டாங்க, அந்த கஷ்டத்துலயும் இருக்காங்க, இப்படி தனியா அழுக வைக்கிறாங்களேன்னு ஆடியன்ஸுக்கு காட்டணும். அதுக்காக இந்த நடிப்பு, வேற ஒண்ணும் இல்ல. அதுவும் சுபிக்ஷா வந்து கேக்குதே, அக்கா ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, நான் என்ன பண்ண சுபி, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை அப்படி பேசுறீங்க, சீ தூணுலாம் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க. என்ன பண்ண சுபி, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படி பேசுறீங்க? வார்த்தைகளை நோட் பண்ணீங்களா? நீங்க எல்லாரும் சேர்ந்து, ஒருத்தரை சொல்லல, எல்லாருமே சேர்ந்து என்னைய பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சீ தூணலாம் சொல்றேன், எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்பவும் சுபிக்ஷா சொல்லுது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க உங்களோட ஃபேஸை பார்த்து பேசும்போது நீங்க ஏன் ஃபேஸை பார்த்து பேசலன்னு தான் சொல்றாங்கன்னா, நான் ஏன் பார்த்து பேசணும் சுபி, நான் வினோத்துக்கிட்ட சொல்லிட்டேன், அவங்க ஏன் என்ன இப்படி பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னுறாங்க. அவங்க ஏன் என்ன அப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி தெரியும்? என்னமோ இது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி பேசுறாங்கல்ல, இது முத தடவையா இருந்தா அவங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா அன்னைக்கு மைக்கு போடாததுனால கனிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாப்ல அமித், எல்லாருக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டுட்டு அவங்கள பத்தி நல்ல விஷயம் சொல்லணும்னு. அதுக்காக சாண்ட்ரா கிட்ட போய், சாண்ட்ரா நான் மைக்கு போடாததுக்கு என்னை மன்னிச்சிருங்க, உங்களை பத்தி நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட மதிக்காம, திரும்பி கூட பார்க்காம, எதுவுமே சொல்லாம கண்ணாடியை பார்த்து மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து பதில் சொல்றேன். அப்ப அது ஒருத்தங்க பேசுறவங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதுக்கு அப்பவே கனி வந்து அவ்வளவு வருத்தப்பட்டாங்க, இனிமே என்கிட்ட அவங்ககிட்ட போய் பேச சொல்லாதீங்க, நான் என்ன அவ்வளவு இதாவா போயிட்டேன் அப்படின்னு. மூஞ்ச பார்த்து பேசுறதுல சாண்ட்ராக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்ன இவங்க? என்ன பண்ண உங்க கேட்டதுக்கு வினோதுக்கு நான் பதில் சொன்னேன். இவங்களுக்கும் கனிக்கும் தனிப்பட்டு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உள்ள வரும்போது அன்பு கேங்க வந்து பிரிக்கணும், அவங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அப்போ இவங்களே கனி மேல வளர்த்துக்கிட்ட ஒரு வன்மம் தான் இது. சீன் எல்லாம் சொல்றது எவ்வளவு கேவலமா இருக்கு. நெக்ஸ்ட் சாண்ட்ரா சொல்றாங்க, சீன் எல்லாம் சொல்றது, அந்த லேடி கிட்ட எவ்வளவு தடவை, பல தடவை நான் சொல்லிட்டேன் சீன் எல்லாம் சொல்லாதன்னு. என்ன சீ, அவ்வளவு அசிங்கமா நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்ன பண்ணல அந்த லேடி, அந்த கிழவி ஏஜா எனக்கு, இதெல்லாம் சீ இல்லையா? இல்லன்னா நேத்துக்கு வந்துட்டு வா வந்து ஏறு என் தலையில, அந்த ஆளு வீட்டுல பொம்பளைங்க எல்லாம் இல்லையா, இதெல்லாம் சீ இல்லையா? அந்த லேடி கிட்ட நான் பல வாட்டி சொல்லிருக்கேன் சீன்னு சொல்லாதே. என்ன பண்ணல சாண்ட்ரா, வாயில வர்றதெல்லாம் சீ வார்த்தைகள் தான், அப்புறம் அழுதுகிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ண வேண்டியது. என்ன சீ, அவ்வளவு அசிங்கமா என்ன பண்ண. நெக்ஸ்ட் வினோத்துமே வந்து சொல்றாப்ல, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க பேசாதீங்க, அது வேற, ஆனா இந்த வீடு அது இல்ல, நம்ம இங்க ஒரு கேம் ஆடுறதுக்காக வந்திருக்கோம், சில விஷயங்களை நம்ம தேவைப்படுறதுகளை பேசியோ இல்ல கருத்து தெரிவிச்சே தான் ஆகணும், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா சாண்ட்ரா அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு புரியல அப்படின்றாங்க. அவங்க நான் முன்னாடியே கப்பு வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னது அது தலைக்கு தான், எனக்கு இல்ல. இப்ப என்ன, அவங்க மூஞ்ச பாத்துக்கிட்டே இருக்கணுமா, பாப்பாங்களான்னு, என்ன இது அப்படின்றாங்க. அவங்க ஃபேஸை இப்படி பாத்துட்டே இருக்கணுமா, பாப்பாங்களான்னு, வாட் இஸ் இட்? அங்க சொன்னதுக்கு இவங்க வேணும்னே அவாய்ட் பண்ணது உண்மை. அதுவும் இந்த ஒரு டைம் தானான்னு கேட்டா அதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு நான் ரொம்ப சரியான ஆளுங்க, அவங்க தான் என் மேல பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் இப்படி ஒரு மீனிங் கண்டுபிடிச்சா. இவங்க சொன்னதை கேட்டுட்டு வினோத் அங்க கனிட்டு போய் கேக்குறாரு, நீங்க வந்து சாண்ட்ரா கிட்ட தானே சொன்னீங்க அப்படின்னு. அவங்களும் ஆமான்றாங்க. இங்க சாண்ட்ரா என்னடான்னா, இந்த ஷோல வந்து இவங்க மத்தவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு புரியலையே, இந்த மாதிரி தேர்ட் ரேட் சீப்பான லாங்குவேஜா அப்படின்னு அழுதுகிட்டு சொல்றாங்க. ஷோல வந்து என்ன இவங்க சொல்லி கொடுக்குறாங்க மத்தவங்களுக்கு, அதுவும் அவங்க சொல்றத இந்த அமித் சுபிக்ஷாவும் உட்காந்து கேட்டுக்கிட்டு வேற இருக்காங்க. ஏன் சொல்ல வேண்டியதானே, ஆமா மேடம் நேற்றுக்கு நீங்களும் அந்த மாதிரி லாங்குவேஜ் நிறைய சொல்லி கொடுத்தீங்கல்ல, அதை விடலாம் சீங்கிறது ஒன்றும் பெருசு இல்ல, நீங்க அந்த மாதிரி நிறைய சொல்லி தரீங்கன்னு சொல்ல வேண்டியதானே. என்ன சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு தேர்ட் ரேட் சீப்பான ஒரு லாங்குவேஜ்? இப்படிலாம் சாண்ட்ராவால நடிக்க முடியுது? ஐயோ என் குழந்தைங்களும் பார்ப்பாங்க, மக்களுக்கு என்ன சொல்லி தர போறாங்க. ஆனா அவங்க வாயில இருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாமே சாக்கடை வார்த்தைகள் தான் இருக்கு. படிச்ச டீசென்டான ஆளு பேசுற மாதிரியே இல்ல, தெருவுல இறங்கி இந்த கொலாடி சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க. ஒரு தேர்ட் ரேட் சீப்பான ஒரு லாங்குவேஜ். வந்து ஏறு தலையில, ரொம்ப நாளா அதுதானே தேடிட்டு இருக்கேன். அதுவும் எல்லாத்தையும் பண்ணிட்டு வீக்கெண்ட்ல ஒரு ஆக்டிங்க போடுவாங்க பாருங்க, அட்டேங்க அப்பா, எங்க இருந்து தான் வருமோ தெரியல அந்த மூஞ்சி. அன்னைக்கு மட்டும் நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், மூஞ்சியே பார்க்கல. இங்க கனி மறுபடியும் பார்வதிட்டு அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மேனர்ஸ் இல்ல, ஒருத்தவங்க மூஞ்ச பார்த்து பேசும்போது பேசணுங்கிறது அது பேசிக் மேனர்ஸுங்க. அப்படி என்ன இவங்க பெரிய ஆளுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்குதான் சீ மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேனா. அதுல இந்த சீங்கிற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு போய் இப்ப அழுதுட்டு இருக்காங்களாம். நான் அதை மீன் பண்ணி கூட சொல்லல, சும்மா சாதாரணமா சொல்றதா அப்படின்னு இருக்காங்க. சீன்ற வேர்டை பிடிச்சிக்கிட்டு அதுக்காக அழுகுறாங்களாம். அட அவ்வளவுதாங்க, அந்த வார்த்தையில வேற ஒண்ணும் இல்ல. நேத்துக்கு சாண்ட்ரா பேசுனதை விட வேற யாரு பேசிட முடியும் அவ்வளவு கேவலமா? ஆனா நேத்து அவ்வளவு வார்த்தைகளை பேசணுங்க, இப்ப சீங்கிற ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இப்ப எவ்வளவு ஒப்பாரி வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்க. அவங்க பேசும்போது மட்டும் இதெல்லாம் தெரியாது. போங்கயா நடிப்பறக்கின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா
என்ன சொல்லி என்ன ஆகிட போகுது? ஒருத்தவங்க வந்து பேசுறாங்கன்னா அவங்க முகத்தை பார்க்கணும். அவமதிக்கிறதுக்கு இதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சாண்ட்ராவோட செயல்கள் பாடுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டை பண்ணி விடுங்களேன். நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.